அன்னைக்கு ஒரு நாள் நாங்க தேன் வேட்டைக்கு போயிருந்தப்ப ஒரு தென்னை மரத்து பொந்துக்குள்ள அடுக்கு தேனி பொந்துக்குள்ள உள்ள போகும் வெளியே வரவுமா இருந்துச்சு. பொந்துக்குள்ள கையை வர்றதுக்கு முன்னாடி கேமரா விட்டு பார்த்தோம்ங்க. கேமரா சேக்கால என் கை தான் நடுங்குது. ஏன்னா தேனி கடிச்சிரும்னு ஒரு சின்ன பயம் தான். அப்புறம் வலிக்கும்ல. அம்மா யாரு இந்த தென்னை மரத்தை இப்படி குறைஞ்சு வச்சிருப்பா? ஒருவேளை மரங்கொத்தி பறவையா இருக்குமோ? சச்சா அதெல்லாம் இல்லங்க. வேற யாரா இருக்கும்? காண்டாமிருக வண்டுன்னு ஒரு வண்டு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வண்டு தாங்க தென்னை மரத்தை இப்படி ஓட்ட போட்டு வச்சிருக்குது. தென்னை மரம் 5-6 வயசா இருக்கும்போது மரத்துக்குள்ள சோறு இருக்குங்க. அந்த சோத்தை திங்கிறக்காக தான் தென்னை மரத்தை இப்படி வண்டு குறைஞ்சு வச்சிருக்குதுங்க. அதுல தாங்க அடுக்கு தேனி தன்னுடைய கூட்டு அமைச்சிருக்குது. கூட்டுல கிட்டத்தட்ட 7-8 ராட்டு இருந்துச்சு. ஆனா 7-8 ராட்லயுமே தேன் கிடையாது. கடைசியா இருந்த ஒரே ஒரு ராட்ல மட்டும்தான் கொஞ்சோன்னு தாங்க தேன் கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம்ல இருந்து 200 கிராம் வரும், அவ்வளவுதாங்க. இந்த தென்னை மரத்தில் கூட்டு கட்டின அடுக்கு தேனியில எங்களுக்கு கிடைச்ச தேன். உங்களுக்கு சுத்தமான தேன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. காட்டு ரக தேனி இனங்களான கொம்பு தேன், மலை தேன், அடுக்கு தேன், கொசு தேன் நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்.